உலகெங்கிலும் வாழும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம வந்து மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று வந்து சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அன்பும் கருணையும் தெய்வ பக்தியும் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய முன்னேற்றத்துக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து நிறைய யோசனை பண்ணி இதை செய்வோமா வேணாமான்னு ரொம்ப தயக்கங்களுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. அப்படி செய்யாமல் நினச்ச விஷயத்த, மனசில் பட்ட விஷயத்த செய்யாமல் யார் காலதாமதப்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உடனடியாக இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியே நீங்கள் நினச்ச விஷயத்த செய்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லியை போட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பான முறையில் வந்துடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஷ்டப்பட்டு ஏறி வருவீங்க, திரும்ப விழுவீங்க, திரும்ப எந்திரிப்பீங்க. ஸோ அப்புறம் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல, நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் ஒதுங்கி நின்று உங்களுக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு வெற்றி, பெரிய வெற்றியோட ரொம்ப நாளாக ஒரு வெற்றியை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த வெற்றி எனக்கு கிடச்சினா நான் நிம்மதியாயிருவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றி உங்களுக்கு வந்து இந்த மாதம் கிடைக்க போகுது உங்கள் செயல்கள்னால. அது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், கல்வியில் மாணவர்களாக இருந்தால் அவங்களோட படிப்பு விஷயங்களாகட்டும், ஒரு பெரிய சாதனை ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்றதுனால உறுதியாக சொல்ல முடியும். செஞ்சு அதன் மூலியமா கௌரவமாக, மதிப்பாக எல்லாரும் உங்கள் முன்னாடி நின்று நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குங்க அப்படின்னு வந்து உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மிக சிறந்த உயர்ந்த அடைய போகிறீங்க. வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உறுதியானது. அதுதான் அந்த வெற்றின்ற விஷயத்தை தான், இலக்கு தான் நீங்கள் அடைய போகிற ஒரு இலக்கு. தோல்வி உங்கள் பக்கம் வரப்போகிறது இல்லை. நீங்கள் வெற்றி பக்கம் தான் போக போகிறீங்க. வெற்றி உங்களை தேடி வரப்போகுது. அதுக்கான துவக்கம் இந்த மாதமாக இருக்குது. காரணங்கள் நான் சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2 கிரகங்கள் உள்ளே வரப்போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு 2 விருந்தாளி வரப்போகிறாங்கன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். விருந்தாளி தான், சொந்தக்காரங்க தான், சண்டைக்காரங்க கிடையாது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான அசுர குருவான சுக்கிரன், மற்றும் அவர் தான் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அவரும் வராரு. மார்ச் 3ஆம் தேதி உள்ளே வராரு. உங்கள் ராசி தான் அவருடைய உச்ச வீடு. மீன ராசியில் தான் சுக்கிரன் முழு பலம் பெறுறாரு. சுக்கிரன் யார்? சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர். ஒரு பெரிய சிந்தனைகள், அது பிரம்மாண்டமான சிந்தனைகள்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ அவர் உள்ளே வர்றது நல்ல விஷயம். அப்போ இனிமேல் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் பெருசாகும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அகலக்கால் வைக்காதீங்கன்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்கள்ல. நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் அகலக்கால் வைக்கலாம். கோச்சார் அடிப்படையில் சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணிங்கன்னா தான் சங்கடப்படுவீங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் பெருசாக செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க அப்படின்றத அதுக்கான ஒரு அடையாளமாக இந்த காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சுக்கிரன் வந்து 3 நாளில் சனி வந்துடுறாரு. அதாவது ஜென்ம சனி ஆரம்பிக்குது. எப்படி சொல்கிறதுனா, வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பகவான் வந்து மார்ச் 6ஆம் தேதி, சுக்கிரன் 3ஆம் தேதி வர்றாரு. மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வர்றாரு. இந்த 2 விருந்தாளி தான் உள்ளே வரப்போகிறவங்க. ஸோ இந்த 2 பேத்துல சனி பகவான் ராசிக்கு வர்றாரே நல்லதா? ஜென்மச்சனி ஆரம்பிக்குதுன்றாங்க. இது ஜென்மச்சனினாலே கஷ்டமான காலமாச்சு அப்படி இப்படின்னு நிறைய சங்கடங்கள வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. வருத்தமே படாதீங்க. விதி இருந்தா விதி விலக்கும் உண்டு. அந்த விதி விலக்கின் அடிப்படையில சனி உங்க ராசிக்கு லாபஸ்தானத்து அதிபதியாகவும் வர்றாரு. 12ஆம் இடத்து அதிபதியும் ராசிக்குள்ள வரலாம். நல்ல விஷயம் தான். அதனால பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம சனி இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய ராசி வந்து சுபத்துவ தன்மைகள் கொண்ட சுபத்துவ தன்மைகள் நிரம்பிய ஒரு அற்புதமான ஒரு வீடு. மீன ராசி முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய வியாழன், குரு பகவானுடைய வீடு. அங்க இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் இயல்பாவே நம்ம எப்படி நல்ல ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம அதுக்கேத்த மாரி நம்மள மாத்திப்போம் இல்லையா? அது மாரி சனி உங்க வீட்டுக்குள்ள வந்தவுடனே அவரே நல்லவராயிருவாரு. உங்கள அடிக்கணும், உங்கள கஷ்டப்படுத்தணும், துன்பப்படுத்தணும், பக்கத்துல வரவங்க கூட நல்லவனாயிட்டு, நீங்க நல்லவருங்க, உங்கள நான் எதுக்கு பாவத்த நீங்களே படாதபாடு பட்டுருக்கீங்க வாழ்க்கையில. உங்கள நான் எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள வந்து அவரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு மாறிருவாரு. அந்த மாரி. எதிரியே வந்து உங்களோட பலமே அதுதான். மீன ராசிக்காரர்களோட பலமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, எதிர்த்து வர்றது சிங்கமாவே இருந்தாலும் வந்தாலும் கூட உங்களோட அன்பால
அரவணைச்சு அத வந்து நீங்க ஒரு பூனைக்குட்டியா, ஒரு பெட்டா மாத்திருவீங்க. அதுதான் உங்களோட பலம். இத மட்டும் என்னைக்குமே விட்றாதீங்க. மீன ராசிக்காரர்களோட சிறப்பு பண்பா நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மரியாதை குடுக்குறது. வயசுல சின்னவங்களோ, பெரியவங்களோ எல்லாத்துக்கும் மரியாதை குடுக்குறது, எல்லாத்தையும் அன்பு பாராட்டுறது, அதாவது ஏற்றத்தாழ்வு பாராம, பெரியவன், வேண்டியவன், வேண்டாதவன் அந்த மாரிலாம் இல்லாம, எல்லாத்துட்டயும் ஒரு அன்பா நடந்துக்கிறது, கனிவா நடந்துக்கிறது, பொறுப்பா நடந்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய சிறப்பு தன்மைகள், குவாலிட்டீஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் உங்களுடைய பலமும் கூட. இது என்னைக்குமே நீங்க வாழ்க்கையில கடைப்பிடிப்பீங்க. நான் இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல குரு பகவான் இருந்துட்டு உங்களுடைய ராசிநாதன் இருந்துட்டு இருக்காரு. அவருடைய பார்வை ஏற்கனவே தொழில் சார்ந்தது கிடைச்சிட்டு தான் இருக்கு. தொழில் சார்ந்தது கிடைச்சிட்டு இருந்தாலும் கூட, அவர் வந்து வக்ர நிலையில இருந்துட்டு இருக்கிறாரு இப்போ. அதுக்கு முன்னாடி அதிசாரத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் வக்ர நிலைக்கு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வக்ரம், அதிசாரம்ன்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு நிலையற்ற தன்மை. உ உங்களுடைய உங்களோட நிலையே ஒரு நிலை இல்லாம இருந்திருக்கு அப்படின்னா, நாம எப்படி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்? அ நம்ம எப்படி ஒரு விஷயத்த சரியா செய்ய முடியும்? ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இருந்த இந்த காலம் மாறப்போகுது. மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து. மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிலையிலிருந்து வந்து தான் கால வலுவா ஊண்டி நிக்க போறீங்க அப்படின்றது தான் அந்த குரு வக்ர நிவர்த்திக்கான பலன் அதுதான். ஸோ அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க நினைச்ச விஷயத்த சந்தோஷமா, தைரியமா, ஹேப்பியா செய்ய முடியும். பொருளாதார ரீதியாவும் சரி, உங்க தொழில் சார்ந்த மாற்றங்கள்லயும் சரி, நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. அதுக்கு இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து நல்ல ஆரம்பிக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து ராகுவும் நல்ல நிலையில தான் இருக்காரு. கேது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டு கிரகங்கள் சிறப்பா இருக்காங்க. மாத கிரகங்கள் நல்ல யோக பலன்கள் குடுக்குற அமைப்புல தான் இருக்காங்க. ஜென்ம குருவ பத்தி கவலைப்படாதீங்க. மீண்டும் அதான் சொல்றேன். சனி பகவான் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வாரு. ஏன்னா, அவர் வந்து ராசிக்கு விதிவிலக்கா 11 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவர் ராசிக்குள்ள வர்றதுனால, விதிவிலக்கா அவர் நல்லது தான் செய்வாரு. ஸோ அதனால வந்து சனிய வச்சு நீங்க பயப்பட வேண்டாம். குருவுடைய அருள் பரிபூரணமா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிநாதனோட அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கண்டிப்பான முறையில மீன ராசிக்காரர்களுக்கு வந்து கோச்சார கிரகங்கள் மிக சரியா நல்ல பலன்கள குடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. கூடுதலா உங்களுடைய பக்தியும் அவசியமானதா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு உங்க குலதெய்வ வழிபாடு மற்றும் வந்து நீர்நிலை சார்ந்த பகுதியில இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள், அதாவது இந்த திருச்செந்தூர் மட்டும் கடல் சார்ந்த பகுதியில இருக்கக்கூடிய திருச்செந்தூர் மட்டும் இல்ல, உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு குளம், நதி இது அருகில இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இடர்கள், சங்கடங்கள்லாம் நீங்கி, நீங்க இன்னும் ஆரோக்கியமா, சந்தோஷமா, பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றத்தையும் அடைஞ்சு, வாழ்க்கையில சிறப்பான ஒரு யோக பலன் அடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்ம பார்த்தது வந்து சனியுடைய பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம். அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுப காரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள். அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. ஆ இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி,
இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். ஆ மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.